சுவாமி விவேகானந்தரின் கட்டுரை கீழை நாடும் மேலை நாடும். இரண்டு நாகரிகங்களின் ஒப்புமை. ஐரோப்பிய நாகரிகத்தை ஒரு துணிக்கு ஒப்பிடலாம். அடுத்து சொல்லக்கூடியவைதான் அதற்கு வேண்டிய சாமான்கள். கடற்கரை ஓரத்தில் உள்ள மிதமான சீதோஷ்ணம் நிலவுகின்ற மலைப்பிரதேசம் அதன் நெசவு தரை. போரை நாடுபவர்களும் வலிமை மிக்கவர்களுமான பல ரக மக்களின் சேர்க்கையால் ஏற்பட்ட கலப்பினம் அதன் பஞ்சு. தற்காப்புக்காகவும் தன் மதத்தின் பாதுகாப்புக்காகவும் ஏற்பட்ட போர் அதன் நெசவு பாவு. போர்வாள் கையிலேந்தியவன் பெரியவன், அது இல்லாதவன் சுதந்திரம் இழந்து வாளேந்திய போர் வீரனின் நிழலில் வாழ வேண்டும். வியாபாரம் அதன் ஊடு, அதன் நாகரிகத்தின் உபாயம் போர்வாள், அதன் உதவி வீரம், அதன் நோக்கம் இம்மையிலும் மறுமையிலும் சுகபோகம். நம் விஷயம் எப்படி? ஆரியர்கள் அமைதியை விரும்புபவர்கள், விவசாயம் செய்பவர்கள், தானியங்களை பயிரிடுபவர்கள். அமைதியாக மனைவி மக்களை பாதுகாத்தால் போதும், திருப்தியடைந்து விடுபவர்கள். இவ்வித வாழ்வில் அவர்களுக்கு நிறைய ஓய்வு கிடைக்கிறது. எனவே சிந்திப்பதற்கும் நாகரிக முன்னேற்றத்திற்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறது. நம் மன்னரான ஜனகர் தன் கையாலேயே உழுதார். அதே வேளையில் அவரது காலத்தில் மிகப்பெரிய ஆன்ம ஞானியாகவும் விளங்கினார். நம்மிடையே ஆதிகாலம் முதல் ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள் தோன்றினர். இந்த உலகம் வெறும் கண்கட்டு வித்தை என்பதை முதலிலிருந்தே அவர்கள் அறிந்திருந்தனர். கொன்றும் கொள்ளையடித்தும் நீ தேடும் இன்பம் அமைதியில்தான் உள்ளது. உடல் சுகங்களை துறப்பதில்தான் அமைதி உள்ளது. மனப்பக்குவத்திலும் அறிவு வளர்ச்சியிலும் தான் இன்பம் உள்ளது, உடல் வளர்ச்சியில் இல்லை. காட்டை திருத்தி நிலமாக்குவது அவர்களின் வேலை. திருத்திய நிலத்தில் முதலில் யாக குண்டம் அமைத்தார்கள். பாரத நாட்டின் தூய ஆகாயத்தில் புனித யாகங்களின் புகை எழுந்தது. அங்கு வீசிய காற்றில் வேத மந்திரங்கள் ஒலித்து எதிரொலித்தன. பசு போன்ற மிருகங்கள் எந்தவித பயமுமின்றி மேய்ந்தன. கல்வி, தர்மம் இவற்றின் காலடியில் போர்வாள் கிடந்தது. அதன் ஒரே வேலை தர்மத்தை காப்பது. மக்களையும் பசு போன்ற மிருகங்களையும் ஆபத்திலிருந்து காப்பாற்றும் வீரனே சத்திரியன். கலப்பை, போர்வாள் எல்லாவற்றின் மீதும் தர்மமே ஆட்சி செலுத்தியது. தர்மதேவனே அனைவரையும் பாதுகாப்பவன். அவன் அரசர்களுக்கெல்லாம் அரசன். உலகம் தூங்கும்போதும் விழிப்புடன் இருப்பவன். தர்மத்தின் குடை கீழ் ஒவ்வொருவனும் சுதந்திரமாக இருந்தான். ஆரியர்கள் எங்கிருந்தோ குதித்து வந்து ஆதிவாசிகளை கொன்றொழித்துவிட்டு அவர்களின் நாட்டை பிடுங்கி வாழத் தொடங்கினர் என்று ஐரோப்பிய அறிஞர்கள் சொல்வதெல்லாம் சுத்த முட்டாள்தனம். நம் இந்திய அறிஞர்களும் அவர்களுக்கு ஆமாம் போடுகிறார்கள். இந்த அபாண்ட பொய்களெல்லாம் நம் பிள்ளைகளுக்கு கற்பிக்கப்படுகின்றன. இது அநியாயம். நான் சிறிது அறிவு பெற்றவன். இருந்தாலும் எனக்கிருக்கும் சிறிது அறிவை கொண்டு பாரிஸ் காங்கிரஸில் இந்த கருத்தை வன்மையாக எதிர்த்தேன். இந்திய ஐரோப்பிய அறிஞர்களுடன் இதை பற்றி விவாதித்திருக்கிறேன். வாய்ப்பு கிடைத்தால் இந்த கருத்திற்கு எதிராக பல கருத்துக்களை பேசுகின்ற விருப்பமும் எனக்கு உண்டு. நீங்கள் அறிஞர்கள் அல்லவா? உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். தயவு செய்து உங்கள் பழைய நூல்களையும் சாஸ்திரங்களையும் புரட்டி பாருங்கள். ஐரோப்பியர்கள் எந்த நாடுகளை கைப்பற்றினார்களோ அங்கெல்லாம் பூர்வீக குடிமக்களை அழைத்து இவர்கள் சுகமாக வாழ்கின்றனர். எனவே ஆரியர்களும் அப்படித்தான் செய்திருக்க வேண்டும். அவர்களுக்கு வீடு சரியில்லை, உணவும் சரியில்லை. எனவே எங்கே பாய்ந்து யாருடைய கழுத்தை அறுக்கலாம் என்று அலைகிறார்கள். எனவே ஆரியரும் அப்படித்தான் செய்திருக்க வேண்டும். ஆனால் இதற்கு அத்தாட்சி எங்கே? அது வெறும் ஊகம்தானா? அப்படியானால் உங்கள் விசித்திர ஊகங்களை நீங்களே வைத்து கொள்ளுங்கள். எந்த வேதத்தில், எந்த சூக்தத்தில் ஆரியர்கள் அயல் நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்ததாக எழுதப்பட்டுள்ளது? அவர்கள் பூர்வீக குடிகளை கொன்று ஒழித்தார்கள் என்ற கருத்தை எங்கிருந்து பெற்றீர்கள்? இத்தகைய மரமண்டைத்தனத்தால் என்ன பயன்? இராமாயணத்தை திறந்து கூட பார்த்ததில்லை. ஆனால் இராமாயணம் பற்றி பிரமாதமாக சொற்பொழிவு ஏன் செய்கிறீர்கள்? தென்னிந்தியாவின் பூர்வ குடிகளை ஆரியர்கள் வென்ற கதைதான் இராமாயணமா? ராமன் நாகரிகமடைந்த ஓர் ஆரிய மன்னன். அவன் யாருடன் போரிடுகிறான்? இலங்கை வேந்தனான ராவணனுடன். இராமாயணத்தை படித்து பாருங்கள். ராமனை விட ராவணன் உயர்ந்த நாகரிகம் பெற்றவன் என்பது தெரிய வரும்.
இலங்கையின் நாகரிகம் அயோத்தியின் நாகரிகத்தை விட சிறந்தது, நிச்சயமாக தாழ்ந்ததல்ல. பிறகு எப்போது இந்த வானரங்களும் மற்ற தென்னிந்தியரும் வெல்லப்பட்டார்கள்? உண்மையில் அவர்கள் ராமனின் நண்பர்களும் தோழர்களுமாக அல்லவா இருந்தனர்? எந்த குகனின் அல்லது எந்த வாலியின் அரசை ராமன் பிடுங்கிக் கொண்டான்? சொல்லுங்கள் பார்க்கலாம். சில இடங்களில் சில வேளைகளில் ஆரியருக்கும் பூர்வீக குடிகளுக்கும் சண்டை நிகழ்ந்திருக்கலாம். ஓரிரு கபட முனிவர்கள் அரக்கர்களின் காடுகளில் வேள்வி நெருப்பை வளர்த்து கொண்டிருக்கலாம். எப்போது அரக்கர்கள் வந்து குடில்களை தகர்த்து கல்களையும் எலும்புகளையும் போடுவார்கள் என காத்து கொண்டு தியானம் செய்திருக்கலாம். போட்டவுடன் அழுது கொண்டே அரசர்களிடம் ஓடுவார்கள். இரும்பு கவசம் தரித்த மன்னர்களும் வாள்களுடன் போர் குதிரைகள் மீது வருவார்கள். கற்களையும் கொம்புகளையும் கொண்டு பூர்வீக குடிகள் எவ்வளவு காலம் போர் செய்ய முடியும்? எனவே அவர்கள் கொலை உண்டனர் அல்லது துரத்தப்பட்டனர். பிறகு அரசர்கள் திரும்பி விடுவார்கள். இப்படி ஏதேதோ நடந்திருக்கலாம். இதிலிருந்து ஆரியர் அவர்களுடைய இடங்களை பிடுங்கிக் கொண்டனர் என்று நிரூபிக்க முடியுமா? மிக பரந்த நதிகள் நிறைந்த வெப்ப சமவெளிதான் ஆரிய நாகரிகத்தின் நெசவு தரை. 3 வகை மக்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒன்று பழுத்த நாகரிக மக்கள், 2வது நாகரிகமடைந்த மக்கள், 3வது காட்டு மிராண்டிகள். இவர்களில் அநேகம் ஆரியர்கள். இவர்களே துணிக்க வேண்டிய பஞ்சு. வர்ணாசிரம தர்மமே அதன் நெசவு பாவு. இயற்கையின் போட்டி சச்சரவு இவற்றை ஜெயிப்பது அதன் ஊடு. ஏ ஐரோப்பியனே, நீ எந்த நாட்டை எப்போது முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறாய்? உன்னை விட தாழ்ந்த இனத்தை உயர்த்துகின்ற சக்தி உனக்கு இருக்கிறதா என்ன? எங்கே வலிமையற்ற இனத்தை கண்டாயோ உடனே அவர்களை அழித்து நிர்மூலமாக்கினாய். அவர்களின் இடங்களில் நீ குடியேறினாய். அவர்களை நிரந்தரமாக ஒழித்தாய். உங்கள் அமெரிக்காவின் வரலாறு என்ன? ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பசிபிக் தீவுகள், ஆப்பிரிக்கா, இங்கெல்லாம் உங்கள் சரித்திரம் என்ன? அங்கெல்லாம் வாழ்ந்த பூர்வீக குடிகள் இன்று எங்கே? அவர்களை காட்டு மிருகங்களைப் போல் இரக்கமின்றி கொன்று ஒழித்தீர்கள். எங்கெல்லாம் உங்களால் கொல்ல முடியவில்லையோ அங்கெல்லாம் தான் மற்ற நாட்டு மக்கள் இன்னும் வாழ்கின்றனர். இந்தியா அதை ஒருபோதும் செய்ததில்லை. ஆரியர்கள் மிகவும் இரக்கமுள்ளவர்கள், தாராள மனப்பான்மை உள்ளவர்கள். கடல் போன்று பரந்த அவர்களின் உள்ளத்தில் அதி உன்னத மூலையில் புறத்தே இன்பமாகவும் ஆனால் உண்மையில் மிருகத்தன்மை உள்ளதுமான இந்த செயல்பாடுகள் ஒருபோதும் இடம்பெறவில்லை. என் நாட்டு முட்டாள்களே, பூர்வீக குடிகளை அப்புறப்படுத்திவிட்டு அவர்களின் நிலங்களில் ஆரியர் குடியேறியிருந்தால் இந்த வர்ணாசிரம முறை உருவாகி இருக்குமா? தாங்கள் வாழ மற்றவர்களை ஒழிப்பது ஐரோப்பாவின் நோக்கம். மற்றவர்களை தங்கள் நிலைக்கு இல்லை, அதற்கும் மேலான நிலைக்கு தூக்கி விடுவது ஆரியருடைய நோக்கம். ஐரோப்பிய நாகரிகத்தின் வழி வாழ், ஆரியனின் வழி ஜாதி முறை. கல்விக்கும் பண்பாட்டிற்கும் ஏற்ப மேன்மேலும் நாகரிக ஏணியில் ஏறுவதற்கும் இந்த வர்ண பாகுபாடே படிபோல் இருக்கிறது. ஐரோப்பாவில் எங்கும் பலசாலிக்கு வெற்றி, பலவீனனுக்கு சாவு. ஆனால் பாரத நாட்டில் ஒவ்வொரு சமூக நியதியும் எளியோரை காக்க ஏற்பட்டுள்ளது. பிற்சேர்க்கை. ஐரோப்பியர் இவ்வளவு பெருமையடித்துக் கொள்கிறார்களே, இந்த நாகரிக முன்னேற்றம் என்பதன் பொருள் என்ன? விரும்பிய பொருளை தவறான வழியில் பெறுவது என்பதுதான் அதன் பொருள். சில சூழ்நிலைகளில் இது திருட்டை, பொய்யை, தூக்கிலிடுவதை நியாயமென தோற்றுவிக்கும். பசியின் காரணமாக சில முகமதிய காவலர்கள் ஒரு சில ரொட்டி துண்டுகளை களவாடியதற்காக ஸ்டான்லி அவர்களை சவுக்கால் அடித்ததை சரியென காட்டும். இங்கிருந்து எல்லோரும் வெளியேறுங்கள், நான் இங்கு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த ஐரோப்பியர்களின் பிரசித்தி பெற்ற பண்பாடு. அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் அங்கே இருந்த பூர்வீக குடிகளை நிர்மூலமாக்கியது இதைத்தான் காட்டுகிறது. இவையெல்லாம் சரி என்று பெருமையடிப்பதுதான் அவர்களின் நாகரிக முன்னேற்றம். இந்த நாகரிக முன்னேற்றம் லண்டனில் விபச்சாரத்தையும், பாரிஸில் ஒருவன் தன் மனைவி மக்களை தள்ளிவிட்டு எங்கேயாவது ஓடி தற்கொலை செய்து கொள்வதையும் சம நோக்குடன் பார்க்கிறதாம். இப்போது முகமதிய நாகரிகம் வேகமாக பரவிய முதல் 3 நூற்றாண்டுகளுடன் கிறிஸ்தவ மதத்தின் முதல் 3 நூற்றாண்டுகளையும் ஒப்பிட்டு பாருங்கள். கிறிஸ்தவ மதம் முதல் 3 நூற்றாண்டுகளில் தன்னை உலகத்திற்கு தெரிவித்துக் கொள்வதில் கூட வெற்றி பெற முடியவில்லை.
வாள் மூலம் கான்ஸ்டன்டைன் அதற்கு தனது நாட்டில் ஓர் இடம் கொடுத்த நாள் முதல் ஆன்மீக அல்லது லௌகிக நாகரிக முன்னேற்றத்திற்கு கிறிஸ்தவ மதம் ஏதாவது உதவி செய்திருக்கிறதா? பூமி ஒரு சுற்றி வரும் கிரகம் என்று முதலாக நிரூபித்த ஐரோப்பிய அறிஞனுக்கு கிறிஸ்தவ மதம் என்ன பரிசு அளித்தது? எந்த விஞ்ஞானியையாவது எப்போதாவது கிறிஸ்தவ மதம் அங்கீகரித்திருக்கிறதா? குற்றவியல் மற்றும் சமூகவியல் சட்டங்கள், கலை, வியாபாரம் இவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்ய கிறிஸ்தவ இலக்கியத்தால் முடியுமா? இப்போதும் சர்ச் என்பது மதமல்லாத இலக்கியத்தை பரவ விடுவதில்லை. தற்கால கல்வியையும் விஞ்ஞானத்தையும் அறிந்த ஒருவன் இன்று உண்மை கிறிஸ்தவனாக இருக்க முடியுமா? புதிய ஏற்பாட்டில் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ எந்த கலையையோ விஞ்ஞானத்தையோ புகழ்ந்து ஒரு வார்த்தை கூட கிடையாது. ஆனால் குரானும் முகமதுவின் உபதேசங்கள் என்று பரம்பரையாக சொல்லப்படுகின்ற ஹாதிஸின் பல பகுதிகளும் நேராகவோ மறைமுகமாகவோ அனுமதித்தது. ஊக்குவிக்காத விஞ்ஞானமோ கலைத்துறையோ அங்கு இல்லை. ஐரோப்பாவின் உன்னத சிந்தனையாளர்களான வால்டேர், டார்வின், புக்னர், ஃபலமேரியன், விக்டர் ஹியூகோ போன்ற பலரையும் இன்றைய கிறிஸ்தவர்கள் கண்டனம் செய்யவும் நிந்திக்கவுமே செய்கின்றனர். மறுபக்கம் இஸ்லாம் இவர்களை கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறது. நபியிடம் நம்பிக்கை இல்லாதவர்கள் அவ்வளவுதான். முன்னேற்ற பாதையில் அனுகூலமாக இருப்பது அல்லது தடையாக இருப்பது பற்றி இரண்டு மதங்களையும் ஆராய்ந்து பாருங்கள். இஸ்லாம் சென்ற இடங்களிலெல்லாம் ஆதிவாசிகளை காப்பாற்றியது. அவர்கள் இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய மொழி, தேசியம் ஆகியவை இன்று வரையில் தொடர்ந்திருக்கின்றன. கிறிஸ்தவ மதம் இவை போன்ற சாதனைகளை காண்பிக்க முடியுமா? ஸ்பெயினின் அரேபியர்களும் அமெரிக்காவின் ஆதிவாசிகளும் இப்போது எங்கே? கிறிஸ்தவர்கள் ஐரோப்பிய யூதர்களை எப்படி நடத்துகிறார்கள்? மத ஸ்தாபனங்கள் நீங்களாக ஐரோப்பாவின் வேறெந்த துறையும் பைபிளுக்கு சம்பந்தமானவை இல்லை. கிறிஸ்தவ மதத்திற்கு எதிராகவும் பைபிளுக்கு மாறாகவுமே ஐரோப்பா ஒவ்வொரு உயர்வையும் அடைந்தது. கிறிஸ்தவ மதம் ஐரோப்பாவில் இன்னும் முன்போலவே வலிமை பெற்றதாக இருக்குமானால் பாஸ்டர், கோக் போன்ற விஞ்ஞானிகளையெல்லாம் உயிருடன் கொளுத்தி இருப்பார்கள். டார்வின் போன்றோரை கழுவில் ஏற்றியிருப்பார்கள். நவீன ஐரோப்பாவில் கிறிஸ்தவம், நாகரிகம் இரண்டும் வெவ்வேறானவை. நாகரிகம் தன் நிரந்தர எதிரியான மதத்தை அழிக்கவும், பாதிரி வர்க்கத்தையே வெறுக்கவும், அவர்களின் கைவசம் இருக்கின்ற கல்வி நிறுவனங்களையும் தர்மஸ்தாபனங்களையும் பிடுங்கிக் கொள்ளவும் கங்கணம் கட்டிக்கொண்டுள்ளது. அறிவிலிகளான விவசாயிகளின் கூட்டம் இல்லையென்றால் கிறிஸ்தவ மதம் தன் இப்போதைய பரிதாபகரமான நிலையிலும் கூட ஒரு வினாடி இருந்திருக்க முடியாது. வேரோடு பிடுங்கப்பட்டிருக்கும். ஏனெனில் நகரவாசிகளான ஏழைகள் இப்போது சர்ச்சின் பரம விரோதிகள். இஸ்லாமுடன் இதை ஒப்பிட்டு பாருங்கள். முகமதிய நாடுகளில் எல்லா பழக்க வழக்கங்களும் இஸ்லாம் மதத்தை அடிப்படையாக கொண்டவை. நாட்டின் எல்லா அலுவலர்களாலும் அதன் மத போதகர்கள் மதிக்கப்படுகிறார்கள். மற்ற மத குருமார்களுக்கும் உரிய மரியாதை அளிக்கப்படுகிறது. மேலை நாடுகளின் மீது திருமகள், கலைமகள் இவர்களின் முழு பார்வையும் விழுந்திருக்கிறது. மேலை நாட்டினர் போகப் பொருட்களை சேகரிப்பதுடன் நின்று விடுவதில்லை. தாங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் ஒருவித கலை அழகுடன் செய்கிறார்கள். உண்பதில், பருகுவதில், வீட்டிற்குள், வெளியில், எங்கும் எதிலும் கலை அழகை காண விரும்புகிறார்கள். நம்மிடமும் ஒரு காலத்தில், அதாவது செல்வ சிறப்பும் சீரும் நம்மிடம் மிகுந்திருந்த காலத்தில் இத்தகைய கலை உணர்ச்சி இருந்தது. தற்போது நாம் கொடிய வறுமையில் உள்ளோம். இது போதாதென்று இரண்டு வழிகளில் நமக்கு நாமே அழிவை தேடிக்கொள்கிறோம். நமக்கே உரித்தான நமது லட்சியங்களை தூக்கி எறிகிறோம். பிறரது லட்சியங்களையும் பழக்க வழக்கங்களையும் நமதாக்கிக் கொள்கின்ற வீண் முயற்சியில் மண்டையை உடைத்து கொள்கிறோம். நமது தேசிய லட்சியங்கள் மெதுவாக மறைந்து வருகின்றன. அதே வேளையில் மேலை நாட்டு லட்சியங்களையும் ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. உட்காருவதில், நடப்பதில், பேசுவதில் எல்லாம் பழங்காலத்தில் நமது தனிப்பட்ட பரம்பரை மரபு நம்மிடம் இருந்தது. அது இப்போது மறைந்துவிட்டது. மேலை நாட்டாரின் நடைமுறைகளை பின்பற்றுவதற்குரிய சக்தியும் நம்மிடம் இல்லை. நமக்கென்று நம் முன்னோர்கள் விட்டு சென்ற மத சடங்குகள், பயிற்சிகள், கல்வி முதலானவற்றை மேலை நாட்டு நாகரிக வெள்ளத்தில்
அடித்து செல்லும்படி விட்டுவிட்டீர்கள். காலத்திற்கு ஏற்ப புதிய நடைமுறைகளும் நம்மிடம் நிலைத்து நிற்கின்ற வழியை காணும். இப்படி இரண்டுக்கும் நடுவே ஊசலாடி கொண்டிருப்பதுதான் நமது இன்றைய எல்லா துன்பங்களுக்கும் காரணம். வங்காளம் எதிர்காலத்தில் எப்படி விளங்க வேண்டுமோ அதற்கான அறிகுறிகள் இன்னும் நிலை பெற்றதாக தெரியவில்லை. அனைத்திலும் நமது கலைதான் நம்மிடமிருந்து மிகவும் விடைபெற்று கொண்டிருக்கின்றன. பண்டைய காலத்தில் நமது முதிய பெண்கள் தரையிலும் கதவுகளிலும் சுவர்களிலும் அரிசி மாவினாலும் அழகுமிக்க உருவங்களை வரைவார்கள். உணவு பரிமாறுவதற்கான வாழை இலைகளை கூட கலை அழகுடன் வெட்டுவார்கள். தட்டுகளில் உணவுப் பொருட்களை கலை அழகு மிளிர அடுக்குவார்கள். அந்த கலைகள் எல்லாம் இன்று மெதுவாக அழிந்து வருகின்றன. புதியவற்றை அறிவதும் அவற்றை புகுத்துவதும் செயற்படுத்துவதும் கட்டாயமாக வேண்டும். ஆனால் அப்படி செய்வதற்காக பழையவற்றை அவை பழையவை என்பதற்காக துடைத்தெறிந்து விட்டுத்தான் செய்ய வேண்டுமா? அப்படி நீங்கள் என்ன புதியதைத்தான் அறிந்து விட்டீர்கள்? ஒரு சில வார்த்தை ஜாலங்களை தவிர வேறு எதுவும் இல்லை. உருப்படியான விஞ்ஞானம் கலை என்ற எதையாவது அறிந்து கொண்டிருக்கிறீர்களா? தூரத்தில் உள்ள கிராமங்களுக்கு செல்லுங்கள். பண்டைய மர வேலைப்பாடுகளையும் செங்கல் வேலைகளையும் பாருங்கள். இன்றைய உங்கள் தச்சர்களால் ஒரு ஜோடி நல்ல கதவுகளை செய்ய முடியுமா? அவர்கள் செய்கின்ற கதவுகள் கோபுரத்திற்கா குடிசைக்கா என்று பிரித்து கூற முடியாதபடி இருக்கும். அயல் நாட்டு தச்சு கருவிகளை வரவழைப்பதில் மட்டும் கெட்டிக்காரர்களாக உள்ளார்கள். மர வேலை என்றால் அவ்வளவுதான் போலும். அந்தோ நம் நாட்டில் எல்லாவற்றிலும் இந்த அவல நிலை வந்துவிட்டது. நமக்கு சொந்தமானவை அனைத்தும் மறைந்து வருகின்றன. மேலை நாடுகளிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டது வெறும் உதவாக்கரை பேச்சுக்கலை மட்டுமே. வெற்று படிப்பும் வெட்டி பேச்சுமே. இங்கே வங்காளிகள், ஐரோப்பாவில் ஐரிஷ்காரர்கள் இருவரும் ஒரே அச்சில் வார்த்தவர்கள். பேச்சு பேச்சு வெறும் சொல் சிலம்ப வீரர்கள். வீம்பு பேச்சில் இருவருமே சமர்த்தவர்கள். வேலை என்று வந்தால் காணாமல் போய்விடுவார்கள். அதற்கு மேல் வாழ்நாள் முழுவதும் நாய் போல் தங்களுக்குள் உரிமை சண்டையிடுவது இவர்களது முக்கிய வேலை. மேலை நாட்டினர் தங்களை சுற்றி அனைத்தையும் தூய்மையாக ஒழுங்காக வைத்துக் கொள்கிறார்கள். ஏழைகளும் கூட இதில் கவனமாக இருக்கிறார்கள். எந்த நிலைமையிலும் அவர்கள் தூய்மையை கடைபிடித்தே ஆக வேண்டும். ஏனெனில் உடை தூயதாக இல்லாவிட்டால் அவர்களை யாரும் வேலைக்கு வைத்து கொள்ள மாட்டார்கள். பணியாட்கள், வேலைக்கார பெண்கள், சமையல்காரர்கள் அனைவருமே அப்பழுக்கில்லாத தூய ஆடைகளை அணிகிறார்கள். வீடுகளை தினமும் பெருக்கி கழுவி தூய்மையுடனும் அழகுடனும் வைத்துக் கொள்கிறார்கள். பண்பட்ட குடும்ப கலை என்பது கண்ட இடத்தில் பொருட்களை எறிவதில் அல்ல, அவற்றை உரிய இடங்களில் ஒழுங்காக வைப்பதில்தான் உள்ளது. அவர்களின் சமையலறை தூய்மையுடன் பளிச்சென்று காணப்படும். காய்கறி தோல் போன்ற குப்பைகளை ஒரு தனி குடையில் இட்டு வைக்கிறார்கள். பிறகு அவற்றை வேலைக்காரர்கள் எடுத்து சென்று அவர்களுக்கென்று உள்ள குப்பை தொட்டியில் இடுவார்கள். வீட்டு தோட்டத்திற்குள்ளோ தெருவிலோ கண்ட இடங்களிலோ எறிய மாட்டார்கள். பணக்காரர்களின் வீடுகளும் கட்டிடங்களும் பார்க்கப்பட வேண்டியவை. பகலிலும் இரவிலும் எப்போதும் எங்கும் அற்புதமானதோர் ஒழுங்கும் தூய்மையும் குடிகொண்டிருக்கும். அதனுடன் வெளிநாடுகளிலிருந்து மிக சிறந்த கலைப்பொருட்களை சேகரித்து வீட்டை அலங்கரிக்கும் உயர் பழக்கமும் அவர்களிடம் உண்டு. நம்மை பொறுத்தவரை நமது இன்றைய நிலையில் அவர்களைப் போல் நாம் எந்த காரணத்தாலும் கலைப்பொருட்களை சேகரிக்கப் போக வேண்டாம். ஆனால் நம்மிடம் உள்ளவற்றையாவது அவை அழிந்து போகாமல் பாதுகாக்க வேண்டுமா வேண்டாமா? ஓவியத்திலும் சிற்பத்திலும் அவர்களைப் போல் தேர்ச்சி பெறுவதற்கு நமக்கு நீண்ட காலம் தேவைப்படும். இவ்விரு கலைகளிலும் நாம் ஒருபோதும் தேர்ச்சி பெற்றவர்களாக இல்லை. அவர்களை அப்படியே பின்பற்றுவதில் ஓரிரு ரவிவர்மாக்களை மட்டுமே உருவாக்க முடிந்தது. இவர்களை விட வங்காளத்தில் காணப்படும் சால் சித்திரக்காரர்கள் எவ்வளவோ மேல். இவர்கள் வர்ணங்களை எடுப்பாக தீட்டுவதிலாவது தங்கள் துணிச்சலை காட்டுகிறார்கள். ரவிவர்மா போன்றோர் வரைந்த ஓவியங்களை பார்க்கும்போது நமக்கு தலை குனிவே ஏற்படுகிறது. இவற்றை விட ஜெய்ப்பூரின் பொன் வண்ண சித்திரங்களும் துர்க்கையின் மேற்பிறை விட்டத்தில் வரையப்பட்டுள்ள பழங்காலத்தை சேர்ந்த சால் சித்திரங்களும் எவ்வளவோ சிறப்பாக உள்ளன. ஐரோப்பியரின் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை பற்றிய என் கருத்தை பின்னால் விரிவாக கூறுகிறேன்.
அது ஒரு பரந்த விஷயம். ஆதலால் இங்கே கூற இயலாது.